அண்மை செய்தி. தேஜ கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோடி இன்று மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் அண்மை செய்தி. தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை ஜனாதிபதியிடம் வழங்கும் மோடி புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையையும் கோருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் தருகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம் சார், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து தன்னை ஆதரிக்கும் எம்பிக்கள் பட்டியலை வழங்குகிறார். அதற்கு பிறகு புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையையும் கோருகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமருடன் குடியரசுத் தலைவரை சந்திப்ப செல்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஜூன் 9ஆம் தேதி அன்று மாலை 6 மணி அளவில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திப்புக்கு பின்னர் தான் பதவியேற்பு குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது அமைச்சரவை பட்டியலை தயார் செய்யும் பணியிலும் பாஜக தலைமை தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மூத்த பாஜக தலைவர்களை நேரில் சந்தித்து அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து ஆட்சி பெற்றிருந்தார். அதற்கு பிறகு இன்று மாலை 6 மணி வாக்கில் பிரதமருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. எனவே இன்று மாலை 6 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்கிறார்கள். அங்கு தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களுடைய பட்டியலை ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி வழங்குவார் என்றும் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையையும் ஜனாதிபதியிடம் அவர் கோருவார் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் ஜூன் 9ஆம் தேதி அன்று மாலை 6 மணி அளவில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சரவை சகாக்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்ப உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த சந்திப்பிற்கு பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து வெளியாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.